பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கையளவுக்கு முந்திரி, ஒரு 3 தக்காளி, ஒரு 20 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இதோடவே முந்திரி, இஞ்சி, பூண்டு ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க பொருட்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சூடு பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி விழுது போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இது அப்படியே கலந்து விடலாம். நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடலாம். இப்போ மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். போதும். நல்லாவே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ மிக்சியை அலசிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடலாம். திக்னஸ்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பம்தான். இன்னும் கூட ஒரு 1/2 கப் தண்ணி வச்சுக்கலாம். கிரேவி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம். சும்மா ஒரு லேசாக ஒரு கலந்து விட்டுடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இன்னும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். அதை லேசாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.